மக்களை பொதுவாகவே சிம்பிளாக இருக்க விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அது ஸ்வீட்டாகவும் பேக்டாகவும் இருந்துச்சுன்னா யாருக்கு தான் பிடிக்காது? சிம்பிளாகவும் இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருக்குது, பேக்டாகவும் இருக்குன்னா நல்ல ஆப்ஷன் இல்லையா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. சிம்பிள் ஒன் பிராண்டோட ஜென் 2 அப்படின்ற புது மாடல். நிறைய பேருக்கு சிம்பிள் ஒன் பிராண்டோட ஸ்கூட்டர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம கூட இந்தியாவிலே அதிகமான ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மகளே, நம்ம கூட சிம்பிள் ஒன்னோட ஜென் 2ன்ற புது மாடல் தான் இருக்கு. பழைய மாடல் வந்து சிம்பிள் ஒன் ஜென் 1.5, இப்போ வந்து 2. அந்த 0.5லே ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாங்க, என்னன்னா நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. முதல் நிறைய கார்னர் இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு சிம்பிள், இது எந்த அளவுக்கு ஸ்வீட், எந்த அளவுக்கு பேக்டுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டரோட டிசைன் கம்ப்ளீட்லி ஒரு பேர்டை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ன பேர்டுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், 2 டியோரல் ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட்ஸ் க்ளோ ஆகும், நல்லா விசிபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே சோனிக்கோட பேட்ஜ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஏர் வெண்ட் இருக்கு. பிகாஸ் உள்ள இருக்க அந்த கிளஸ்டருக்குரிய சிஸ்டம்ஸை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காண்டி ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி நைஸ். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த சைட் மிரரோட குவாலிட்டி. இந்த மிரரை வந்து 360 வேல நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், 360 டிகிரியில். இங்கே இந்த பேர்டோட பேட்ஜை நீங்கள் பார்க்கலாம். இந்த மிரர்ஸை இப்போ கொஞ்சம் ரெஃபைன் பண்ணியிருக்காங்க, விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி யூஸபிளாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த நம்பர் பிளேட் ஹோல்டருக்குரிய டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்டைலிஷாக இருக்குது. அண்ட் ஹெட்லைட் ஆல் எல்இடி. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் ஆன் பண்ணி பார்க்குறோம், இங்கே 2 சைடும் இண்டிகேட்டர்ஸ் எப்படி க்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். அதோட விங்ஸ் மாதிரி இருக்குது, நைஸ். ஆனால் இதோட டிசைன் பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. நம்ம கூட ரெட் கலர் இருக்குது, ரெட் கலர்னாலே ஸ்போர்ட்டி தானே. இந்த சிம்பிள் ஒன் ஜென் 2 இப்போ புது 3 கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது. அது போக நிறைய கலர் ஸ்கீமில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இப்போ புதுசாக 3 கலர் ஸ்கீம். சிம்பிள் ஒன்னோட ஸ்கூட்டர்ஸ் என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குன்றத ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து ஸ்லீக்காக இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. பிகாஸ் டயர்ஸுமே சின்னது தான். 12 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல், அலாய் வீலோட டிசைன் ஆனால் அலாய் வீலோட குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்ஸ், பைபரி கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம லைவ் ஆக்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்கோட கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா சிட்டி ரேஞ்சஸில் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அந்த சின்ன சின்ன பேத்தோல்ஸோட அந்த இம்பாக்ட் மேலே தெரியாத அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே குவாலிட்டி தான். அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் நிறைய இடத்துல அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே டவுன் த லைன் போனோம்னா இங்கே அலுமினியம் ஸ்விங்காம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். அதில் தான் மோட்டாரையும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பேட்டரியை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5 கிலோவாட்டாக இருக்கான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்மெண்ட்டில் ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரியிலே, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரியிலே பெரிய பேட்டரி பேக்கப் இந்த ஸ்கூட்டரில் தான் இருக்குது. அதனால் அதிகமான ரேஞ்சும் கிளைம் பண்ணுறாங்க. அது இந்த பைக்கோட ஒரு யூனிக் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனால் இந்த சைட் ஃபேரிங் அப்படிங்க கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே சிம்பிள் ஒன்னோட பேட்ஜ், இங்கே வந்து ஒரு சைடு ஆட் ஆன் வருது, அதுதான் அந்த ரெக்க மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் அந்த பேனலை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து அந்த பேட்டரி இருக்கனால இந்த இடத்துல பிளாஸ்டிக் வேற குவாலிட்டியில் மாறுது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு டீசென்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளோர் போர்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதில் வந்து மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கிரிப்பியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ளோர் போர்டோட விட்த் அதிகமாக இருக்குது, பட் லென்த்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்க முடியுது. அண்ட் இப்போ புதுசாக க்ளவ் பாக்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோன் வச்சுக்கலாம். இக்னிஷன் பக்கத்திலே வந்து USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் சிம்பிள்ன்றது காரணம் டச்சு கிடையாது, கீலெஸ் கிடையாது, நார்மலான கீ தான். கீ போட்டு லாக் அன்லாக் சீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நார்மல் ஸ்கூட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ இதுலேயே அந்த சிம்பிள்ன்ற விஷயத்தை டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஹூக் இருக்குது, டோயிங் ஹூக். ஹூக்கோட லெஃப்ட் சைடில் சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் போர்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்தது நல்ல விஷயம். ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்கூட்டர்ஸ் அப்படி தான் இருக்குது. பட் ஒரு சில ஸ்கூட்டரில் அந்த சீட்டுக்கு கீழே இருக்கும். அப்புறம் சீட்டை ஓப்பன் பண்ணி அது கீழே அந்த வயரை கொடுத்து அப்படி பண்ணணும். பட் இது கொஞ்சம் ஈஸியானவே. இந்த ஸ்கூட்டரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ 80 கிலோமீட்டர்ஸ் வந்து 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நார்மல் சார்ஜிங் வீட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 hours பக்கம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 hours சார்ஜிங்கில் 5 கிலோவாட் சார்ஜ் ஆகுதுன்றது ஒரு ரீசனபுளான சார்ஜிங் டைம்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் தென் மெயினான விஷயமே சீட்டு தான். ஸ்கூட்டரில் கம்ஃபர்ட் இல்லைன்னா எப்படி. ஸோ சீட்டோட லென்த் வந்து பார்க்கலாம். ஓகே, ரொம்ப லென்த்தான சீட்ஸ்னு சொல்ல முடியாது. ரைடருக்கு நல்ல சீட். 2 level ரெக்ஸின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சிங் இஸ் ப்ரீமியம். சிம்பிளோட பேட்ஜ் வந்துருது, நைஸ். அண்ட் நல்ல பெரிய கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மல்டிபிள் சப்போர்ட் கிடைக்குது நமக்கு. இந்த சைடில் வச்சுக்கலாம், இந்த சைடில் வச்சுக்கலாம். ஸோ அதை அப்படி பார்க்கும்போது சேஃப்டி பில்லியனுக்கு ஓகே.
ஆனால் அதே மாதிரி அந்த சீட் லென்த் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்கூட்டரோட சைஸே சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால அதுக்கு தகுந்த சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். சீட்டோட ரெக்ஸின் அண்ட் ஃபோம்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன். இந்த ஃப்ளோர் போர்டு வந்து நான் சொன்ன மாதிரி லென்த்தாக இருக்குது. ஸோ கால் நீங்கள் உள்ளே வைக்கவும் பார்த்து தான் வைக்கணும். ஓகே, வெயிட் அல்டிமேட்டான விஷயம். பழைய மாடலோட இப்போ புது மாடலில் வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உட்காந்ததுக்கப்புறம் பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ சீட் லென்த்து சின்னது கிடையாது தான். பிகாஸ் என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு பின்னாடி தாராளமாக ஒரு ஆள் வந்து ஒரு மினிமமான வெயிட்லேயோ ஹைட்லேயோ இருக்காங்கன்னா உட்காந்துக்க முடியும். அவங்க லெக்கை வந்து இங்கே ரெஸ்ட் பண்ண முடியும். தனியாக இண்டிவிஜுவலாக ஃபுட் பெக்ஸ் கொடுக்கல, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து அவங்க காலை வச்சுக்கலாம் அந்த ஃப்ளோர் போர்ட்லேயே. ஸோ அதனால் அந்த இன்டகிரேஷன் நல்லா இருக்குது. ஓகே, ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சைட் பேனல் பெருசாக இல்லை. ஸோ அதனால் அவங்க காலை இப்படி தள்ளி வைக்கணும்னு இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க காலை வந்து ஈஸியாக முன்னாடி வச்சுக்க முடியாது. பில்லியனோட எக்கனாமிக்ஸும் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எனிவே சீட் கம்ஃபர்ட் இஸ் குட், நல்லா இருக்குது. கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் அதே மாதிரி பில்லியனுக்கும் நல்லா தான் இருக்கும். 2 பேர் போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூட்டர். ஒரு மெட்ரோ சிட்டியில் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் ஆகுது, சில பேருக்கு 60 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் பேட்டரி பேக்கப். டெயில் போர்ஷன் பார்த்தோன்னா இந்த டெயில் லேம்ப் பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த பின்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்க இந்த ஃபெண்டர் டிசைனுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடுது. பின்னாடியும் டிஸ்க் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நைஸ். பிரேக்கிங் என்ஹான்ஸ் ஆயிருக்கா ஆக்ஷனில் பார்க்கலாம். பின்னாடி 90/96 வீல்ஸ், 12 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல், ஸ்டார் டைப் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி மட்டு வந்து பெருசாக படக்கூடாதுன்றக்காண்டி இங்கே அந்த பிளாஸ்டிக்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஓவராலாக டிசைன் வந்து சிம்பிளாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபைனலான விஷயம் வந்து பேக்டு ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். சிம்பிள் ஒன்னோட கிளஸ்டர் பார்த்தோன்னா ஒரு ஆம்பியன் சவுண்டோட ஆன் ஆகுது. விசிபிளாக எல்லாமே வந்துடுது. பெருசாக யூஏலாம் அவங்க எதுவும் பண்ணல. பட் ஸ்டில் ரீட் அவுட்ஸ் கிளியராக இருக்குது. விசிபிலிட்டி ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ காமிக்குது. இது ஈக்கோ மோடில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி 104 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும்னு காமிக்குது. ஸ்கூட்டர் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோம்னா கிலோமீட்டர் பர் ஆறு ரீஜன் லெவல் 3ல் இருக்குன்னு R3 காமிக்குது பாருங்க. கீழே ஓடோமீட்டர் காமிக்குது, மேலே டேட்டு, டைமு, அதுக்கப்புறம் டவரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகலன்னு காமிக்குது. கீழே பேட்டரியோட பர்சன்டேஜ் காமிக்குது. இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்னு காமிக்குது. அண்ட் உங்களுக்கு வெஹிக்கிள் ஆனில் இருக்குன்னு காமிக்குது. இதுக்குள்ளே போனோன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிள் எனர்ஜி. அது உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா டிரைவிங் லைசன்ஸ், RC, இன்சூரன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது வரைக்கும் எவ்வளோ CO2 சேவ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்கூட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸ்கூட்டரில் ஃபஸ்ட்டு ரைடிங்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ரோடு, ரெயின், ட்ராக்கு, ரேலி வேணான்னா நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. ரீஜென்ரேட்டிவ் பிரேக்ஸ் வந்து அங்கே 3ன்னு காமிச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் 4ன்னு வச்சேன் அப்படின்னா வெளியே வந்து 4ன்னு காமிக்கும். இந்த இடத்துல 4 காமிக்குதா. ஸோ அது ரீஜென்ரேட்டிவ் பிரேக்ஸ். அது 4 லெவலில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஹோல்ட், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிக்கலாம். பட் ஸ்பீடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது, அலர்ட் பண்ணும். சார்ஜிங் போனோம் அப்படின்னா நார்மல் சார்ஜிங், ஸ்மார்ட் சார்ஜிங், சார்ஜிங் லிமிட்டு, இது வந்து அந்த சார்ஜிங் ரேஷியோஸ் காமிக்குது. அண்ட் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் யாருக்காவது வந்து லைவ் லொக்கேஷன் நீங்கள் எங்கே இருக்குன்னு காமிச்சிக்கலாம். இப்போ இந்த இன்காக்னேட் ஆன் பண்ணிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வரீங்கன்னா அந்த ட்ரிப்பில் நீங்கள் எங்கே போனீங்க வந்து இந்த டேட்டாவே இருக்காது. ஸோ அதனால் அது ஒரு ப்ரைவசியான விஷயம். அண்ட் விட்கெட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா எஃபிஷியன்சி கிராஃப். ஸோ இங்கே வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கிராஃப் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் அந்த எஃபிஷியன்சி கிராஃப். நம்ம எந்தளவு ஆக்சிலேஷன் கொடுக்குறோம், நீங்கள் எந்தளவுக்கு ரைட் பண்ணுறீங்கன்றதை காமிக்கும். அது உள்ளே போனால் மேப்பிள்ஸோட மேப் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஷன்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக உள்ள கண்ட்ரோல்ஸ் பண்ணால் ப்ளூடூத்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேக்கு மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. ஆட்டோ மோடில் இருக்குது. லைட் மோடில் வச்சோம்னாலும் அப்படியே தான் இருக்குது. டார்க் மோடில் வச்சோன்னா டார்க் ஆகுது. ஸோ ஆட்டோ மோடு. அண்ட் தென் சவுண்டு. ஸோ நீங்கள் பார்க்கிங் அசிஸ்ட் சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். டர்ன் இண்டிகேட்டர் சவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்கம் லைட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் லைட் அசிஸ்ட்டு, இது ஃபாலோ மீ ஹெட் லாம்ப்ஸு. வெல்கம் லைட்ஸ்ன்றது கீ ஆன் பண்ணே 4 இண்டிகேட்டர்ஸும் பிளிங்க் ஆகும். லைட் அசிஸ்ட்ன்றது 15 செகண்ட் வச்சுருக்கேன். இதை நீங்கள் 10 செகண்ட் கூட மாற்றிக்கலாம், 15 செகண்ட் மாற்றிக்கலாம். சாவி ஆஃப் பண்ணக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அது லைட் சரியும். எமர்ஜென்சி அசிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அசிஸ்ட் யார் கால் பண்ணணும், போலீஸ்னால் இது, ஆம்புலன்ஸ்னால் இது, உங்களோட எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ளே போனால் எல்லாமே ஆன் த ஏர் தான். எல்லாமே ஆன் த ஏர் அப்டேட்டு. இப்போ என்ன கரண்ட் OS இருக்குன்றதை பார்த்துக்கலாம். இது வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் ஆன நம்பரு, என்ன கலரு எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் ஒரு ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணப்பட்ட ஒரு கிளஸ்டர்னு சொல்லலாம். இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேஃபான ஃபீச்சர்னு சொல்லலாம். சேஃப்டிக்கும் சரி, கன்வீனியன்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த கிளஸ்டரில் ஃபீச்சர்ஸை பேக் பண்ணியிருக்காங்க. பட் இதோட பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மகளே, நம்ம கூட சிம்பிள் ஒன்னோட Gen 2 இருக்குது. இந்த ஸ்கூட்டர் எப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம லைவாக பார்க்கலாம். இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. ஈக்கோ, ரைடு, ஏரு, சோனிக்கு, அண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் சோனிக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி
நிறைய மோட்ஸ் இருக்குது, நிறைய ட்ராக்ஷன் மோட்ஸ் இருக்குது. இந்த 4 level ட்ராக்ஷன் மோட்ஸ் இருக்குது. அண்ட் ரீஜென்ரேஷனுக்கு நிறைய மோட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது இந்த ஸ்கூட்டரில். ஸோ அதான் ஸ்பெஷலான விஷயம். இந்த ஸ்கூட்டருக்குள்ளே போனோம்னா இந்த ரெயின், ரோட், ட்ராக், ரேலி அண்ட் ரீஜென்ரேஷன் 4th level இருக்குது. நான் level 1 செட் பண்ணிக்கிறேன். level 1 ஓகே. தென் ரோட்டில் தான் இருக்குது ட்ராக்ஷன் செட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. நவ் வி ஆர் அட் eco mode power delivery. ஃபஸ்ட்டு இந்த பிரேக்கை பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த பவர் பட்டனை ஒன் டேப், ஸ்டார்ட், கோ. ஓகே, லீனியர் பவர் டெலிவரி 125 kilometers ரேஞ்ச் வந்து காமிக்குது இங்கே ஈகோ மோட்டில். இப்போ நான் நெனல்லேருந்து அப்படியே உள்ளே வரும்போது அப்படியே வெயில் வரும்போது லைட்டாக அந்த ஷேடோ படும்போது அந்த கிளஸ்டரோட வியூ கொஞ்சம் கம்மியாக இன்னும் கொஞ்சம் அந்த இன்டர்னல் பிரைட்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குன்னு தோணுது. இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப பிஸியான ரோட்டில் இல்லை, ஓரளவுக்கு பிஸியாக இருக்க ஒரு அவுட்டர் ஹைவேன்னு சொல்லலாம். அதை தான் டெஸ்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஈகோ மோடில் எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்றத பார்க்கலாம். 40, 5, 6, 7, 8, 9, 50. அவ்வளோதான் மேக்ஸிமம் அதான். ஓகே, 50ல் போகும்போது நம்ம ரியர் பிரேக்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு. பட் அந்த த்ராட்டில் ரிலீஸிங் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணணும். இல்லைனா பிரேக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே பிரேக் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா த்ராட்டில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம விடணும். இப்படி பிடிச்சிட்டே நம்ம சில பைக்ஸில் பிரேக் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டே பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ஸ்டாப்பிங் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேசியாக இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்கூட்டரை வாங்குறீங்கன்னா எந்த அளவுக்கு த்ராட்டில் கொடுக்குறீங்க, அந்த த்ராட்டில் கட் பண்ணிட்டு பிரேக் பிடிக்கிறோம்ன்றதை அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் சொல்ல வேண்டியது இல்லை. ஓ ஃபைன். இப்போ நம்ம வந்து மோடை மாற்றணும்னா த்ராட்டில் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மோட் ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸ்விட்ச். ஓகே, இந்த இருக்குது ஸ்விட்ச். ரைட் மோட் மேக்ஸிமம் பார்க்கலாம். 50 ஈஸியாக கிராஸ் பண்ணிடுச்சு. ஓகே, 67. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. 68 மேக்ஸிமம். 69. இதில் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா 102 தான் காமிக்குது. ஸோ 69 ஒரு 70க்குள்ளே போகுது இந்த ரைட் மோடில். இந்த ரைட் மோட் வந்து இந்த ரோட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ ரீஜென்ரேஷன் வந்து level 1ல் இருக்கனால ரீஜென்ரேஷனே நடக்கலை, ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த ரீஜென்ரேஷன் லெவல் வேணாம். ஏன்னா ஆக்சிலேட்டர் நான் கொடுத்த மாதிரியே இருக்குது, கட் ஆஃப் பெருசாக ஆகலை, அதாவது ரீஜென்ரேட்டிவ் பிரேக் சப்ளை ஆகலை அப்படின்றதான் கருத்து. இப்போ நம்ம ரீஜென்ரேஷன் மோடை மட்டும் மாற்றிடலாம். செட்டிங்ஸ், ஸ்கூட்டர், ரீஜென்ரேட்டிவ் பிரேக் வந்து level 3ல் வச்சுருவோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரைட் மோடில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஏர் மோட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த பவர் ஜென்ரேஷன்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது, குயிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து 80 அசால்ட்டாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் ஏர் மோட்னால. அவ்வளோதான். 90 மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகல. ஓகே, இப்போ நம்ம ரீஜென்ரேஷன் பிரேக்ஸை பார்க்கலாம். ஏன்னா level 3ல் மாற்றிருக்கோம் இல்லையா, இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் பிரேக்கே யூஸ் பண்ணலங்க, நீங்கள் பார்க்கலாம். ஃபைன், level 3 நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக த்ராட்டில் கொடுத்துட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணால் பிரச்சனை இல்லை. பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா பெருசாக அந்த கட் ஆஃப் ஆகிற ஃபீல் வந்து இல்லை, லேகினஸ் இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, ஏர் மோடு பார்த்துட்டோம். அடுத்த மோடு சோனிக் மோடு தான் நான் வெயிட் பண்ணுங்க பாருங்க, பயங்கரமாக புல் பண்ணுது. சோனிக் மோடு என்னோட ஃபேவரட் மோடு இந்த ஸ்கூட்டரில், பிகாஸ் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த பைக்கில் அந்த மோடு பிடிக்குது. ஓகே, ஸ்டாப் பண்ணிடுவோம். 40லாம் வெறும் 2.8 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ வந்து எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்னு. 3, 2, 1 கோ. $84, $88, $90 தாண்டிட்டோம். நாங்கள் 100க்கு போயிட்டுருக்கோம். இது அவுட்டர் ஹைவே தான். 115 is the top speed of this scooter. ஓகே, 106ல லாக் ஆகுது. சோனிக் எக்ஸில் 115 km/h போகும். இப்போ நான் த்ராட்டில் கட் பண்ணிட்டேன். சோனிக் எக்ஸ், வாவ், நைஸ், நல்லா இருக்கு. ஆனால் பிரேக்ஸ் மட்டும் இந்த சோனிக் எக்ஸ் மோடில் வரும்போது எனக்கு ஏபிஎஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது. ஏன்னா வீல் லைட்டாக ஸ்லிப் ஆகுது. ஸோ சிம்பிள் ஒன் ஸ்கூட்டர்ஸ் வந்து 100க்கு மேலே போச்சுன்னா வாபிளிங் இஷ்யூ இருக்கும். பட் இப்போ அந்த விஷயத்தை வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சாசியை கொஞ்சம் ரெஃபைன் பண்ணி அதே மாதிரி
டயர்ஸை கொஞ்சம் ரெஃபைன் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வாபிளிங் இஷ்யூ இல்லை. ஸோ பாருங்கள், நம்ம 70-80 போயிட்டுருக்கோங்க. பட் அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி தெரில எனக்கு. பிரேக்ஸு கரெக்டாக த்ராட்டில் கட் பண்ணிட்டு பிரேக் அடிக்கணும் எலக்ட்ரிக்கில். இந்த பைக்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் த்ராட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு இருந்தாலும் கட் ஆகிருக்காது. ஏன்னா அந்த ஒரு பிட் லெவலாக இருந்தாலும் மோட்டார் வந்து பவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மோட்டர் கட் ஆஃப் ஆகுனா த்ராட்டில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வர்றதுக்கு டைம் எடுக்கலாம், பட் வந்துடும். ரைடிங் போர்ஷன் நல்லா இருக்குது, சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட ஓவரால் ரைட் கன்க்ளூஷன் நான் சொல்லணும் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எல்லா மோட்லையும் டீசெண்டான பவர் டெலிவரி, நல்ல ரேஞ்ச். இப்போ நான் சோனிக் எக்ஸில் இருக்கேங்க, ஆனால் ரேஞ்ச் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஈகோவுக்கு போயிட்டேன். ஈகோ போனால் அப்படியே 121 ஃப்ளாட் பவர் டெலிவரி, ஃப்ளாட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பீட் லைனில் இருந்துட்டு அப்படியே ஈகோ மோடு போனோடனே எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இந்த பைக்கோட மெயின் ஸ்பெஷலான விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த பழைய வாப்ளிங் இஷ்யூ சரி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் பழைய ஸ்கூட்டரில் நான் ஃபீல் பண்ணது இந்த வாப்ளிங் இஷ்யூ தான். ஸோ அதை இப்போ சரி பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் ஏபிஎஸ் கண்டிப்பாக அந்த பைக்கில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ இந்த ஸ்க்ரீனோட இன்டர்னல் பிரைட்னஸ் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரைட் கன்க்ளூஷன். மக்களை, சிம்பிள் ஒன்னோட Gen 2 ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரே ஒரு பேட்டரி பேக்கப் மட்டும் அவைலபிளா இல்ல, மல்டிபிள் பேட்டரி பேக்கப்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஒன் எஸ் 3.7 kWh பேட்டரியில இருக்கு. அது மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் 90 km கிளைம் பண்றாங்க. 0 to 40 3 செகண்ட்ஸ்ல பண்ணும். அதுல ரேஞ்ச் வந்து 190 km கிளைம் பண்றாங்க. நெக்ஸ்ட் வேரியன்ட் 4.5 kWh, அதுவும் டாப் ஸ்பீட் 90 தான். 0 to 40 3.3 செகண்ட்ஸ்ல பண்ணுது. ரேஞ்ச் 236 km கிளைம் பண்றாங்க. அண்ட் ஃபைனல் டாப் வேரியன்ட் 5 kWh பேட்டரி, 115 km டாப் ஸ்பீடும், 0 to 40 2.55 செகண்ட்ஸ்ல பண்ணுது. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் 265 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து ஐடிசி கிளைம் பண்றாங்க. இந்த மூணு வேரியன்ட்ஸ்ல இந்த ஸ்கூட்டர் அவைலபிளா இருக்கு. பட் பிரைஸை பார்த்துட்டு தானே முடிவு பண்ணணும். பேஸ் மாடலோட பிரைஸ் 1,50,000, செகண்ட் வேரியண்டோட பிரைஸ் 1,70,000, டாப் வேரியண்டோட பிரைஸ் 1,78,000. இப்போ புதுசா லான்ச் பண்ணனால இன்ட்ரோடக்டரி பிரைஸா ஒரு 10,000 கம்மி பண்ணி 1,39,999 ரூபாய்க்கு இந்த சிம்பிள் ஒன்னோட பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கூட்டரோட காம்படிட்டர்ஸை பார்க்கும்போது பிரைசிங் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்டரி பேக்கை வச்சு தான் முடிவு. இதுல 5 kWh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதுவே வந்து ஒரு ஸ்பெஷல் ஹைலைட்டடான விஷயம். 5 kWh பேட்டரி யூஸ் பண்ணாலே சிம்பிள் ஒன் இந்த பிரைஸை கோட் பண்றாங்க. ஸோ ஏன்னா 5 kWh பேட்டரி அப்படின்றது மார்க்கெட்ல பெருசா கிடையாது. எல்லாம் 3.5 4 தான் இருக்கு. ஸ்கூட்டர்ஸ்ல, பைக்ஸ்ல மேபி நிறைய இருக்கலாம். ஸ்கூட்டர்ஸ்ல பெரிய பேட்டரி பேக்கப்போட இருக்க ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த புது Gen 2 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல நிறைய இருக்கு. ஸ்டைலிங், ஃபீச்சர்ஸ், ஸ்வீட், ஸ்பேஸ், சாஃப்ட் எல்லாமே சொல்லலாம். கான்குள்ள போகலாம். கான் பார்த்தோன்னா சைட் ஸ்டாண்டோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப சாயிற மாதிரி தெரியுது. பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. லென்த்தை பற்றி பேசுகிறேன். அண்ட் டெடிகேட்டடாக ஃபேமிலி யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த சீட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஃப்ளோர் போர்டோட லென்த்தும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. பிகாஸ் இதோட சாசி செட்டப்பே அப்படி தான், ஒரு மாதிரி ஷார்ட்டான ஸ்கூட்டராக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால எப்படி இருக்குது, நான் ஃபேமிலி ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கானை ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து இப்போ வெயில் டைமில் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்தது. ரைடில் என்னென்ன கான் அப்படின்றத ரைட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலான விஷயம், 3.7 kWh பேட்டரியில் கிடைக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் வந்து பிட் காஸ்ட்லியராக தெரியுது. இது வந்து என்னோட வியூவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்கூட்டர் வந்து ரேஞ்ச் நிறையா கொடுக்கணும், அதே மாதிரி பார்க்க ஸ்டைலிஷாக இருக்கணும், ஆனால் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் லோடடாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிள் ஒன்னோட Gen 2 ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த ஸ்கூட்டர் நான் எங்கே வாங்குறது? இப்போ ஸ்டோர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. மதுரையிலே ஒரு ஸ்டோர் இருக்குது, நம்ம செல்லூர் மெயின் ரோட்டில் ஒரு ஸ்டோர் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸ்டோர் லொக்கேஷன் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் டிசைட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட கருத்து. எப்பயுமே ஸ்கூட்டரோ பைக்கோ ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்களா, கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.